தினமே அவருடைய பண்பின் தினம். அடியவர்கள் வணங்கும் முன்பு தான் அவர்களை இரு கரம் கூப்பி வணங்குகின்றாராம். திருவாரூரில் உள்ள தியாகேச பெருமானை அவர் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது இறைவன் தன்னுடைய திருவாக்கால், நம்மை உனக்கு தோழனாக தந்தனம், நீ கொண்டிருந்த மனக்கோலத்திலேயே என்றும் இந்த மண் மீது விளையாடுவாயாக, நீ வாழ்க என்று கூறி மறைந்து கொண்டார். நம்மை உனக்கு தோழனாக தந்தனம் என்று இறைவன் கூறினார் என்றால், நீ எனக்கு தோழன் என்றோ நான் உன்னை தோழனாக ஏற்றுக்கொண்டேன் என்றோ கூறியிருக்கலாம் அல்லவா? இறைவனே நம்மை உனக்கு தோழனாக தந்தோம் என்றார் ஆரூரரின் அருள் திறம்தான் என்ன? அதற்கு காரணம் அவருடைய புலமையும் கல்வி நலமும் தான் என்று அறிஞர் பெருமக்கள் கூறுகின்றார்கள். புரழ்ந்த கல்வி உடையான் ஒருவன் வேண்டும் என இருந்து என்று நால்வர் நான்மணி மாலை கூறுகின்றது. என் பெருமானுக்கு முனிவர்கள் இருக்கிறார்கள், யோகிகள் இருக்கின்றார்கள், சித்தர்கள் இருக்கிறார்கள். தோழராக ஒருவர் வேண்டும் என இருந்து அதற்கு சரியானவராக சுந்தரர் பெருமானை தேர்ந்தெடுக்கிறார். விண்ணுலகத்திலே ஆளாள சுந்தரராக அழுக்க தொண்டராக இருந்தவர் மண்ணுலகத்தில் இறைவனோடு அணுவாக கலந்த தொண்டராகின்றார். அதுவே பெருமானவரை தோழமையாக்கி கொண்டதற்கு காரணமும் போல் திருவாரூர் தியாகேச பெருமானை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஊழ்வினையின் காரணமாக 2 பெண்களில் ஒருவரான பறவையார் வருகின்றார். ஊழ்வினையின் காரணமாக அவரை பார்த்து மையம் கொள்கின்றார். அவரை பார்த்து வியந்து, கற்பகத்தின் பூங்கொம்போ, காமன் தன் பெருவாழ்வோ, பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ, அற்புதமோ, சிவனருளோ அறியே என்று வியப்பில் ஆகிறார். மேலும் ஓவிய நான்முகன் எழுத ஒண்ணாமை உள்ளத்தால் மேவிய தன் வருத்தமுற விதித்ததொரு மணிவிளக்கோ, நான்முகன் பறவையாரினுடைய உருவத்தை கையால் வரைய முடியாமல் உள்ளத்தாலே எழுதி வைத்த ஓவியமோ என்று வியப்பில் ஆகிறார். அவரை பார்த்து பறவை நாச்சியாரும் வியப்பு கொள்கிறார். முன் எதிர்வந்து தோன்றும் முருகனோ, பெருவொளியில் மாறனோ, கண்ணேரில் மாறனோ, தார்மார்பில் விஞ்சயனோ, மின்னா செஞ்சடை அண்ணல் மெய்யடிமை உடையவனோ, என் மனம் தெரிந்த இவன் யாரோ என்று வியப்பிலாகிறார். இருவரினுடைய மனமும் ஒன்று கலந்து விடுகின்றது. மனமும் கண்ணும் ஒன்றுபட்டால் யாரிடம் கூறுவார்கள்? தோழர்களிடம் கூறுவார்கள், வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் கூறுவார்கள். ஆரூரர் பெருமான் யாரிடம் கூறினார் தெரியுமா? விரவு பெரும் காதலினால் வெள்ளியலால் தமிழ் வேண்டி அரவின் ஆரம் புனைந்தார் அடிபறிந்தார். பறவை நாச்சியார் வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகின்றார். எதற்காக? எல்லா செயலுமே இறைவன் திருவருள் கூட்டினாலே கிடைக்கும் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார். அதனாலேயே பெண்ணையும் வேண்டி பெருமானிடம் செல்கின்றார். பெருமானும் அதற்கு சம்மதித்து பறவையார் கனவிலும் அடியவர்களுடைய கனவிலும் சென்று உரைத்து அவர்களுடைய திருமணத்தை இனிதாக நடத்தி வைக்கின்றார். திருவாரூர் கோயிலுக்கு தியாகேச பெருமானை இனிய இல்லறத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது திருவாரூர் கோயிலுக்கு செல்கின்றார். அங்கே தேவாசிரியன் மண்டபத்திலே அடியவர்களினுடைய கூட்டம் நிரம்பி வழிகின்றது. இவர்களுக்கெல்லாம் அடியனாக மாறும் நாள் எந்நாளோ என்று ஏங்குகின்றார். இறைவனே வன்தொண்டர் என ஏற்றுக்கொண்ட ஒருவர், இறைவனே உயிர் தோழனாக ஏற்றுக்கொண்ட ஒருவர், அடியனுக்கு அடியனாக, எளியனுக்கு எளியனாக, தொண்டனுக்கு தொண்டனாக ஆகும் நாள் எந்நாளோ என்று ஏங்குகிறார் என்றால் அடியவர்களின் மீது அவர் கொண்ட பக்தியும் பெருமையும் மதிப்பும் மரியாதையும் தான் என்ன? அதனை கண்டு சிவபெருமான் அவருடைய எண்ணத்தை உணர்ந்து கொள்கின்றார். அவரை அவருக்கு அசரீரியாக திருவாக்காக முடிக்கின்றார். பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார். இந்த அடியவர்கள் கூட்டம் எல்லாம் எம்மை போன்றவர்கள், எம்மை பேணும் உரிமை உடையவர்கள், அன்பு மிக்கவர்கள், இம்மை மறுமைகளை கடந்தவர்கள், உலகை வெல்பவர்கள். ஆதலால் இவ்வடியார் கூட்டத்தோடு சேர்ந்து சிற்றமொழியை பாடுக என்று அவரே தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கு அடியேன் என்று அடியெடுத்துக் கொடுக்க திருத்தொண்ட தொகை உருவாகின்றது.
திருத்தொண்ட தொகை என்ற வித்துதான் பெரிய புராணம் என்னும் ஆலமரமாக விருட்சமாக வளர்ந்தது. பெரிய புராணம் தோன்றிய பின்புதான் நாயன்மார்களுக்கு கோயில்களிலே சிலைகள் ஏற்படுத்தப்பட்டு வழிபாடுகள் செய்யப்பட்டன. சைவ சமயத்திற்கு மிகப்பெரியதொரு ஏற்றம் ஏற்பட்டது. அதற்கெல்லாம் மூல காரணம், மூல வித்து ஆரூரர் பெருமானே ஆவார். திருவாரூரிலே குண்டையூர் கிழார் என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் பறவை நாச்சியாரினுடைய மாளிகைக்கு நெல்லும் பருப்பும் கொண்டு சேர்க்கின்ற தொழிலை செய்திருந்தார். மழையின்றி வானம் பொய்த்து விட்டது. பஞ்சம் தலைவிரித்து ஆடுகின்றது. ஐயோ, சுந்தரனுக்கு நெல்லையும் பருப்பையும் கொண்டு சேர்க்க முடியவில்லையே என்று உணவு உண்ணாமலேயே இரவில் படுத்து உறங்குகின்றார் அந்த அடியவர். அந்த அடியவரினுடைய கனவிலே பெருமான் தோன்றி ஆரூரரின் பால் உனக்கு நெல் தந்தோம் என்று கூறிவிடுகிறார். மறுநாள் எழுந்து பார்க்கிறார், நெல் மலை குமிந்து கிடைக்கின்றது. ஆரூரிடம் கூறுவதற்காக ஓடுகிறார். வழியில் ஆரூரரே வந்து எதிர்கொள்கிறார். அந்த நெல்மலையை பார்த்து பெருமானிடம் இந்த நெல்மலையை கொண்டு சேர்க்க மனிதர்கள் வேண்டும் என்று வேண்டுகின்றார். மனிதர்கள் கொண்டு சேர்க்கக்கூடிய நெல்மலையா அது? பெருமான் உடனே பூதகணங்களை அனுப்பி அந்த நெல்மலையை திருவாரூரில் உள்ளவர்கள் அடியவர்கள் வீடுகள் தோறும் கொண்டு சேர்க்க உத்தரவிடுகின்றார். இதிலே சுயநலம் மட்டும் இல்லை. ஆரூரரின் பால் நெல் தந்தோம் என்று இறைவன் கூறினாலும் பொதுநலத்தோடு திருவாரூரில் உள்ள அனைவர் வீட்டிலுமே அந்த நெல் சென்று சேர்ந்தது என்ற செயலை நாம் பார்க்கின்றோம். திருநாட்டியத்தான்குடிக்கு ஒரு சமயம் ஆரூரர் பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். அங்கே கோட்புலியார் என்பவர் இருக்கிறார். சோழர்கள் படைத்தள தலைவனாக இருக்கின்றார். அவருக்கு 2 புதல்விகள், வனப்பதையார், சிங்கடியார் என்று. அவர் ஆரூரின் மீது தீரா காதலும் பக்தியும் உடையவர். உடனே தன்னுடைய மகளை எல்லாம் அந்த ஆரூரர் பெருமானை வணங்கி அவருடைய பாதத்திலே விழச் செய்து இவர் தங்களுக்கு அடிமை இவர்கள் என்று கூறுகிறார்கள். தொடிசை தழைக்கை இவர் எனது தூய மக்கள் என்று அவரை உச்சி மோந்து அள்ளி எடுக்கிறார் ஆரூரர் பெருமான். அன்று முதல் அந்த 2 புதல்வியர்களுக்கும் தந்தையாகின்றார். விண்ணுலகத்திலே 2 பெண்களின் பால் மையல் கொண்டு வந்தவர் மண்ணுலகத்தில் 2 பெண்களுக்கு தந்தையான அதிசயம் இது, அற்புதம் இது, விந்தை. பறவை நாச்சியார் ஒரு சமயம் ஆரூரரிடம் பொன் கேட்கின்றார். தனக்காக அல்ல, பங்குனி உத்தர திருநாள் என்று வருகின்ற அடியார்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்குவதற்காக பொன் கேட்கின்றார். உடனே சுந்தரர் எங்கே செல்வார்? பெருமானிடம் ஓடுகின்றார். பொன்னை கேட்கின்றார். இறைவன் கொடுக்கவில்லை. வைத்தனன் கணக்கே தலையும் என்னாவும் நெஞ்சமும் வைத்தனன் கணக்கே திருவடிக்கு அடிமை என்று பதியம் பாடுகின்றார். அப்பொழுதும் பொன்னை தரவில்லை. உடனே இரவு அங்கிருக்கின்ற செங்கற்களின் மீது துணியை எடுத்து பரப்பி அதிலே தலை வைத்து துயில் கொள்கிறார். மறுநாள் எழுந்து பார்க்கின்றார். அந்த செங்கற்கள் எல்லாம் பொன்னாக மாறியிருக்கின்ற அற்புதத்தை காணுகின்றார். இது இந்த செயல் எதனால் நிகழ்ந்தது? ஆரூரர் பெருமான் கேட்டவுடன் கொடுத்திருக்கலாம், அல்லது பதிகம் பாடிய உடனேயாவது கொடுத்திருக்கலாம். பெருமான் எதற்காக கொடுக்கவில்லை? கல்லையும் பொன்னாக்குகின்ற ரசவாத வித்தை நம் திருமுறைகளுக்கே உண்டு என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் பெருமான் இந்த அற்புத செயலை நிகழ்த்தினார் போல். அதே போன்று சுந்தரர் பெருமான் ஒரு சமயம் 12,000 பொன் கேட்கின்றார். திருமுதுகுன்றத்திலே நின்று கொண்டு கேட்கின்றார். திருமுதுகுன்றத்திலே இட்ட பொன்னை திருவாரூரில் உள்ளவர்கள் வியக்கும்படி செய்தருள வேண்டும் என்று கேட்கின்றார். உடனே பெருமானும் அதற்கு ஒத்துக்கொண்டு திருமுதுகுன்றத்தில் உள்ள மணிமுத்தாறு ஆற்றிலிட்டு இதை திருவாரூர் குளத்தில் சென்று எடுத்துக் கொள்வாயாக என்று கூறுகிறார். எப்படி எங்கேயாவது இருக்கின்ற ஊரிலே நாம் பணம் போட்டால் நாம் இருக்கின்ற ஊரிலே ஏடிஎம்மில் உருவி எடுத்துக் கொள்கின்றோமோ அதை போன்று திருவாரூரிலே சென்று பொன்னை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். அதுவும் எப்படி? மாற்று குறையாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு ஆரூரர் சிறிது வெட்டி வேறு அதிலே எடுத்துக் கொண்டு கொள்கிறார். திருவாரூருக்கு செல்கின்றார். அங்கே பறவையாருடன் சேர்ந்து அந்த கமலாலயம் என்ற குளத்துக்கு செல்கின்றார்.
அங்கு சென்று தேடி பார்க்கின்றார், பொன் கிடைக்கவில்லை. உடனே பொன் செய்த மேனியினீர் என்று பதிகம் பாடுகின்றார், பொன் கிடைக்கிறது. தேவார திருப்பதியங்களை ஆரூரர் பாடினால்தான் பொன்னும் பொருளும் கிடைக்கின்றது போலும். அதே போன்று இவருக்கு சேரமான் பெருமாள் நாயனார் என்று ஒரு தோழர் இருந்தார். அவர் நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்து ஒரு சமயம் இவரை வழி அனுப்பி வைக்கின்றார். இவர் அந்த பொருட்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு வருகின்றார். பெருமான் பூத கணங்களை ஏவி அந்த பொருளை எல்லாம் வழிப்பறி செய்ய செல்கின்றார் திருமுருகன் பூண்டி என்ற இடத்திலே. உடனே கொடுகு வெஞ்சிலை என்ற பதிகம் பாடுகின்றார். எத்தைக்கு எங்குள்ளீர் எம்பெருமானே, எத்தைக்கு எங்குள்ளீர் எம்பெருமானே, எம்பெருமானே நீர் எங்கிருக்கின்றீர் எங்கிருக்கின்றீர் என்று பதிகம் பாட இறைவன் உடனே வந்து அந்த வழிப்பறி செய்த பொருளையெல்லாம் கொடுக்கின்றார். இது எதை காட்டுகின்றது என்றால், திருமாலும் நான்முகனும் காண முடியா இறைவன், அடிமுடி தேட முடியா இறைவனை தேவார திருப்பதியங்கள் பாடினார் தேடற்கரிய கிடைத்ததற்கரிய திருடுபோன பொருளும் கிடைக்கும் என்பதற்காகவே. இப்படி பல தலங்களை வழிபட்டுக் கொண்டே வரும் பொழுது நாளும் இனிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தங்கள் நோகுமே என்று இறைவன் பொத்தாளம் அளித்தானே அந்த திருக்கோலக்கா என்ற இடத்திற்கு வருகின்றார். அந்த இடத்திற்கு வந்து அந்த தலத்தை வணங்கி வழிபட்டு விட்டு வந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு பசி எடுக்கின்றது. அவருக்கும் அவர்களுடைய அடியார் கூட்டத்தினோடும் ஒருவர்களுக்கும் பசி ஏற்படுகிறது, தாக்கமும் மாட்டுகிறது. அப்பொழுது ஒரு அந்தனர் பொதிசோறும் கட்டுச்சோறும் குளிர்ந்த நீரும் வைத்து அமர்ந்திருக்கின்றார். ஆரூரரும் அடியார்களும் வந்தவுடன் அவர்களுக்கு இந்த உணவையும் நீரையும் கொடுத்து பின் மறைந்து விடுகின்றார். வந்தவர் பெருமானே என்று தெளிகின்றார் சுந்தரர் பெருமான். இத்தனை யாமாற்றை அறிந்தேன் எம் பெருமான், பித்தனே என்றுனை பேசுவர் இரவல்லா, முத்தினை மனிதனை மாணிக்கம் முளைத்தெழுந்த முத்தினை குருகாவூர் வெள்ளடை நீ என்றே. பித்து பித்தன் என்றுனை பிறர் பேசுவார்கள், பித்தனா நீ முத்தினையும் மாணிக்கத்தையும் பொன்னையும் விளைவிக்கின்ற வித்து அல்லவா நீ என்று பதிகம் பாடுகின்றார். அதே போன்று திருக்கழுக்குன்றத்திலும் வந்து அந்த தலத்தை வழிபட்டு விட்டு தன் அடியார் கூட்டத்தோடு வருகின்றார். அவருக்கு உணவு சமைத்து கொடுக்கின்ற பரிவார கூட்டங்கள் பரவி, அதனால் மிகவும் பசியோடு இருக்கின்றார். பாடுவார் பசி தீர்ப்பார், பரவுவார் பிணி கடைவார் அல்லவா பெருமான். சிவபெருமான் வந்து அதுவும் ஒரு அந்தனர் வேடத்திலே வந்து வீடுதோறும் சென்று இறந்து உணவெடுத்து கொடுக்கின்றார். அதாவது வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து அந்த உணவை வாங்கி கொண்டு வந்து ஆரூரர் பெருமானுக்கும் அடியார்களுக்கும் கொடுத்து மறைந்து விடுகின்றார். ஒரு தாய்க்குத்தான் தன் குழந்தையின் பசி தெரியும். குழந்தையை பொறிப்பறிந்து பாலூட்டுபவள் தாய் என்று. தனக்கு பொருள் இல்லையாயினும் உணவில்லையாயினும் பிச்சை எடுத்தாவது வந்து தன் குழந்தையினுடைய பசியை போக்குபவள் என்று. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சார பரிந்து என்றும் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்றும் நம் திருவாசகம் கூறுகின்றதென்றோ. எனவே ஆரூரர் பெருமானுக்கு இறைவன் தாயினும் இனியன் ஆகுகின்ற அற்புத காட்சி. இப்படி பல தலங்களை வழிபட்டுக் கொண்டு வருகின்றார். திருவொற்றியூருக்கு வருகின்றார். அங்கேயும் ஊழ்வினையின் காரணமாக மற்றொரு பெண்ணான சங்கிலியாரை சந்திக்கின்றார். சுந்தரர் பெருமான் அவர் மீது மையல் கொண்டு அச்சங்கிலியாரை பெருமானிடம் வேண்டுகின்றார். இம்பர் உலகத்து எய்த ஒன்னா பெருந்தவத்து குலக்கொடியை உனக்கு தந்தோ என்று பெருமான் கூறி சங்கிலியாரினுடைய கனவிலே சென்று, சார்ந்தவத்து சங்கிலியே கேள், மேலும் வரையும் மேம்பட்ட தவத்தான் உன்னை என்னை இறந்தான். அந்த நம்பி ஆரூரன் உன்னை என்னிடம் கேட்கின்றான், அவன் உனக்கு ஒரு சபதம் செய்து தருவான் என்று கூறி மறைந்தது. மீண்டும் சுந்தரரிடம் சென்று அந்த சங்கிலி உன்னை திருமணம் செய்து கொள்வார், ஆனால் ஒரு சபதம் செய்து தர வேண்டும் என்று கேட்கின்றார். உடனே ஆரூரர் என்ன சபதம் அது என்கின்றார்.
நீ திருவொற்றியூரை விட்டு நீங்க கூடாது, அவளை என்றும் பிரியாதிருக்க கூடாது என்று சபதம் செய்ய வேண்டும். அதற்கு ஆரூரர், ஐயனே, இது எனக்கு தடையாகும். பல தலங்கள் தோறும் சென்று உன்னுடைய திருக்கோலத்தை வழிபடும் எனக்கு இது தடையாகும். ஆதலால் நான் அவளை உன்னிடம் கூட்டி வந்து சபதம் செய்ய வரும்போது நீ அங்கிருக்காமல் மகிழ மரத்தடியில் சென்று இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கு பெருமானும் ஒத்துக்கொள்ளுகின்றார். சரி என்று கூறிவிட்டு மீண்டும் சங்கிலியாரிடமே சென்று கூறுகின்றார், அந்த ஆரூரர் உனக்கு சபதம் செய்து தருவான். ஆனால் அவன் சபதம் செய்ய என் திருமுன்பு வரும்போது இங்கிருந்து சபதம் செய்யக்கூடாது, மகிழ மரத்தடிக்குத்தான் சென்று சபதம் செய்ய வேண்டும் என்று நீ கூறிவிடு என்று இறைவன் கூறுகிறார். இறைவன் நடத்துகின்ற திருவிளையாடல் தான் என்ன. மறுநாள் குறித்த நேரம் வருகின்றது. சங்கிலியாரை கூட்டிக் கொண்டு ஆரூரர் பெருமான் வருகின்றார். அக்கோயிலுக்குள்ளே, திருவொற்றியூர் கோயிலுக்குள் வந்து சபதம் செய்ய முற்படுகின்றார். சங்கிலியார் தடுத்து, இங்கு சபதம் செய்யக்கூடாது, மகிழ மரத்தடிக்கு சென்றுதான் சபதம் செய்ய வேண்டும் என்கின்றார். உடனே ஆரூரரும் வேறு வழி இல்லாமல் என்னே என்னுடைய தீவினை பயன் என்று எண்ணி மகிழ மரத்தடியிலே சென்று சபதம் செய்து கொடுத்து விடுகின்றார். இல்லறத்தை இனிமையாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இனிமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே திருவாரூர் பெருமானுடைய நினைவு அவரை வாட்டுகின்றது. திருவாரூருக்கு போக வேண்டுமே, தியாகேசரை வழிபட வேண்டுமே என்று எண்ணி அந்த ஆர்வத்தின் காரணமாக திருவொற்றியூர் எல்லையில் இருந்து காலை எடுத்து வெளியே வைக்கின்றார். 2 கண்களும் ஒளியிழந்து விட்டது. சபதம் என்ற ஒன்றை கொண்டே சோதிக்கின்றார் பெருமான். அதற்கு காரணம் 2. ஒன்று, செய்த சபதத்தை, சத்தியத்தை, சூளுரையை மீறக்கூடாது என்று. மற்றொன்று, ஒரு அடியார் மற்றொரு அடியாரை ஏமாற்றுவதற்கு என் பெருமானை உடன்பிருப்பாரா? ஒத்துக்கொள்ள மாட்டார் அல்லவா? அந்த ஒரு காரணமும் ஆகும். மனிதராக மண்ணில் பிறப்பெடுத்தாலே சோதனை வருவது இயற்கைதானே. இன்பமும் துன்பமும் உலக இயற்கை என்பவன் துன்பம் உறுதல் இனம் என்பது வள்ளுவர் பெருந்தகை வாக்கு. சோதனைக்கு உள்ளாக்கப்படும் மாணவன்தான் முதல் மதிப்பெண் பெறுகின்றான். வளைந்த மூங்கில்தான் புல்லாங்குழலாகிறது. உளிதாங்கும் கற்கள் தான் மண் மீது சிலையாகிறது. சங்கு சுட்டால்தான் வெண்மையாகிறது. பட்டை தீட்டினால்தான் வைரமாகின்றது. எனவே ஆரூரர் பெருமானும் சோதனைக்குள்ளாக்கப்படுகின்றார். அதிலேயும் 2 கண்களை ஏன் படைத்தார்? உடம்பிலே மிகச்சிறந்தது ஒரு உறுப்பு கண். நீங்கள் கேட்கலாம், எல்லா உறுப்புகளும் சிறந்ததுதானே, அதிலே கண்ணை மட்டும் ஏன் குறிப்பிடுகின்றீர்கள் என்று. கொடும் பாதகமான கொடுந்தொழிலை, வேட்டுவக்குல தொழிலை செய்து வந்த வேட்டுவக்குல எந்தலான திண்ணனாரையே இறைவன் தன் கண்ணிலே குருதி ரத்தம் வரவழைத்தே அவருடைய கண்களை செய்து இவருக்கு அப்ப வைத்தே அன்பின் வடிவமான கண்ணப்பராக மாற்றினார் என்றார். உடல் உறுப்புகளிலே கண் செய்த புண்ணியம்தான் என்ன. அப்படிப்பட்ட கண்ணினுடைய ஒளியை சுந்தரர் பெருமானுக்கு பறித்துக் கொண்டு விடுகிறார். அதிலும் அவருக்கு மிகப்பெரிய சோதனை இருக்கு. எப்படி? இறைவனுடைய திருக்கோலத்தையே பல தலங்கள் தோறும் சென்று வழிபடுபவருக்கு இது மிக பெரும் சோதனை அல்லவா? சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார். அப்பொழுது சுந்தரர் பெருமான் கூறுகின்றார், மகத்தில் புக்கதோர் சனி எனக்கோர் சனி மைந்தனே மணியே மணவாளா, அகத்தில் பெண்டில் நான் ஒன்று சொன்னால் அழையேன் குருடா போ என்பார்கள். மகம் என்ற நட்சத்திரத்திலே வரக்கூடிய சனி போன்று எனக்கு கேடு விளைத்து விட்டாயே. வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் நான் ஏதாவது கூப்பிட்டால் போ குருடா என்று என்னை ஏளனமாக கூப்பிடுவார்களே என்று எண்ணி வருந்துகின்றார். அப்படியே வருந்திக் கொண்டே திருவெண்பாக்கம் என்ற கோயிலை அடைகின்றார். அங்கு அடைந்து, நீர் இருக்கின்றீரா என்று ஆரூரர் பெருமானை பார்த்து கேட்கின்றார். நீர் இருக்கின்றீரா என்றால் என்ன பொருள்? நீர் இருந்தால், உள்ளே நீர் இருந்தாயானால் இந்த சோதனைகளையெல்லாம் நீ பார்த்து கொண்டிருக்க மாட்டாயே. 2 கண் போன நிலையிலே உன் அடியவன் இருக்கின்ற நிலையை நீ பார்த்து கொண்டிருக்க மாட்டாயே என்று அர்த்தம். உடனே இறைவன், நாம் இருக்கின்றோம், உளம் போ,
என்று ஒரு ஊன்றுகோலை போட்டுகிறார். பொன்னை கேட்டவுடன், பொருளை கேட்டவுடன், பெண்ணை கேட்டவுடன் கொடுத்த இறைவன் கண்ணை கேட்டவுடன் கொடுக்கவில்லை, ஊன்றுகோலை கொடுத்து அனுப்புகின்றார். உடனே திருக்கட்சியை கம்பத்திலே சென்று பாட அவருக்கு இடக்கண் கிடைக்கின்றது. ஆனந்தான் புகழ்ந்து அமுது செய்தானே, ஆதியே அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை, சிந்திப்பார் அவர் சிந்தை உள்ளானே, ஏலவார் குளரார் உமைநங்கை என்றும் ஏற்றி வழிபடப் பெற்ற காலகாலனை கம்பன்யம்மானை காணக்கண்ணடியே பெற்றவாறே என்று மகிழ்ந்து பாடுகின்றார். ஒரு கண் ஒளியை மட்டும் பெற்றுக்கொண்டு திருவாரூருக்கு விடுகின்றார். அங்கு வந்து வீழா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளா தீ போல் உள்ளே கணன்று முகத்தால் மிக வாழி, ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால், வாழாதிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. உனக்கே என்றும் அடிமையாக பிற தெய்வத்தை கனவிலும் எண்ணாத அடியவர்கள் உள்ளே கணன்று கொண்டிருக்கின்ற தீ போல துன்பம் வாட்டுகிறது. முகத்தாலும் உள்ளத்தாலும் வாடி உன்னிடம் வந்து தங்களுடைய துன்பத்தை சொல்வார்களானால் அவர்களிடம் பேசாமல் இருக்கின்றாயே, நீரே வாழ்ந்து கொள்ளும், நான் கெட்டால் கிடைக்கிறேன், நல்லா இருப்பா நல்லா, நீயே நல்லா, நான் இந்த கண்ணை இழந்து அலைகின்றேன் என்று பெருமானிடம் பதிகம் பாட, உடனே பெருமான் ஆர்வத்தோடு அவருக்கு வலக்கண்ணை கொடுத்து விடுகின்றார். 2 கண்களினுடைய ஒளியையும் பெற்று விடுகின்றார். சரி, இதை சுந்தரரை சோதிக்கவா பெருமான் செய்தார்? தங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அல்லவா, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களாயிற்றே. உலகத்தில் உள்ள நமக்கு தான் குற்றம் இழைத்தால், தவறிழைத்தால் பெருமான் முன்பு யாராக இருந்தாலும் தண்டனை சின்னம் என்பதை உலகில் உள்ள நமக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இப்படி ஒரு திருவிளையாடலை இறைவன் செய்திருப்பார். இப்படி 2 கண்களும் பெற்ற நிலையிலே மீண்டும் திருவாரூருக்கு வருகின்றார். அங்கே பறவை நாச்சியார் ஊடல் கொண்டு விடுகின்றார். ஊடல் என்றால் எதற்காக? சங்கிலியாரை திருமணம் செய்வதற்காகவும் தன்னை விட்டு பிரிந்து சென்ற காரணத்திற்காகவும் ஊடல் கொள்கின்றார். இந்த ஊடலை எவ்வாறு தீர்க்க வேண்டும், எப்படியாவது தீர்த்துவிட வேண்டும் என்று தன்னுடைய பெருமானை வேண்டுகின்றார் சுந்தரர் பெருமான். பெருமானும் துன்பத்தை ஒழிப்பாயாக, நான் சென்று பறவையாரினுடைய ஊடலை தீர்ப்பேன், நீ கவலையை விட்டொழிப்பாயாக என்று கூறிவிடுகின்றார். முதல் தடவை பெருமான் ஒரு அந்தணர் வடிவு கொண்டே செல்கின்றார். பறவையார் அவருடைய ஊடலை தீர்க்கவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை. மீண்டும் இறைவன் தன்னுடைய உரு கொண்டே சென்று பறவையாரிடம் சென்று அவரிடம் தன்னுடைய ஆரூரை பற்றி கூறுகின்றார். வந்தவர் இறைவனே என்று தெளிந்து அவருடைய பாதம் பணிந்து அந்த ஊடலை தீர்த்து ஆரூரின் பால் சேர்ந்து கொள்கின்றார். ஆணாகி பெண்ணாகி நிற்கின்ற இறைவன் தன்னுடைய சரிபாகத்தை இடப்பாகத்தை உமையம்மைக்கு கொடுத்த இறைவன் தன்னுடைய தலையாலே கைலையில் சென்றடைந்த காரைக்கால் அம்மையாரை பார்த்து இவள் நம்மை பேணும் அம்மைகான் என்று சொன்ன இறைவன் ஒரு பெண்ணுக்காகவே பெண்ணிடம் தூது சென்றார் என்றால் சைவ சமயம் பெண்களுக்கு எத்தகையதொரு இந்த நேரத்திலே உணர்ந்து பார்க்க வேண்டும். சைவ சமயம்தான் பெண்ணிற்கு மிகச்சிறந்ததொரு இடத்தை கொடுத்தது என்பதை நிரூபித்தது. இதனை கேள்வியுடுகின்றார் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் என்பவர். இது செவியால் கேட்பதாயின பின்னும் மாளாதிருப்பதென் நாவி, இந்த செய்தியை நான் செவியால் கேட்ட பின்பும் என்னுடைய உயிர் போகாமல் இருக்கின்றதே என்று அங்கலாக்கிறார். எம்பெருமான் ஒரு பெண்ணிடம் திருவாரூர் தேரடி வீதியிலே ஒரு நாள் இரவு முழுக்க அலைந்தாரா, உழன்றாரா? அதற்கு காரணமானவன் மட்டும் என் கண்முன் கிடைத்தால் அவனை என்ன செய்வேனோ தெரியவில்லையே என்று சினத்துடன் காணப்படுகின்றார். சுந்தரர் பெருமானுக்கு இந்த செய்தி எட்டுகிறது. பெருமானையும் தஞ்சம் புகுந்து
இதற்கு நீரே தீர்ப்பளிக்க வேண்டும். சுந்தரர் நினைத்திருந்தால் இறைவனுடைய அருள் முழுக்க கிடைத்தவர் நாம். யாருடைய பகையோ சினமோ நமக்கு இருந்தால் என்ன என்று இருந்திருக்கலாம் அல்லவா? அடியவர்களுக்கு அடியவர் கோபமோ பகையோ பொறாமையோ சினமோ ஏற்படுவதை சுந்தரர் பெருமான் விரும்பவில்லை. உடனே ஏயர்கோன் கரிகாமநாயனாருக்கு இறைவன் சூளை நோயை குறைக்கின்றார். அவருடைய கனவிலே சென்று இந்த சூளை நோய் எதனால் தீரும் என்கிறார். சுந்தரர் பெருமான் வந்தால்தான் இந்த சூளை நோய் தீரும் என்கின்றார். கரிகாமநாயனாருடன் கேட்கின்றார், என் தந்தையும் அவருடைய தந்தையும் வழி வழியாக உனக்கடிமை. அப்படி இருக்க உன்னால் புதிதாக வந்து ஆட்கொள்ளப்பட்டவனோ என் நோயை தீர்க்க வேண்டும், அப்படி அந்த நோய் தீர வேண்டாம் என்று தன்னுடைய உடைவாளை உருவி தானே குத்திக் கொண்டு தன் உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்றார். அந்த நேரத்திலே ஆரூரர் பெருமான் வந்து கொண்டிருக்கின்றார் என்று கரிகாமநாயனாரின் மனைவிக்கு ஒரு செய்தி எட்டுகிறது. உடனே கணவனுடைய உடலை மறைத்து வைத்து ஆரூரரின் வருகைக்காக பூரண கும்ப மரியாதையோடு காத்திருக்கின்றார். கணவர் உடலை மறைத்து அடியாரை வரவேற்கின்றார் என்றால் அந்த பெண்மணி எத்தகைய திறம் உடையவர்? யார் அந்த பெண்மணி? கரிகாமநாயனாருக்கும் இவருக்கும் இந்த பெண்மணிக்கும் மனம் செய்த இடம் கொண்டு வந்து இவருடைய கூந்தல் என்று கேட்டவுடன் அவருடைய தந்தை, அந்த மங்கையினுடைய தந்தை கூந்தலை உடனடியாக அறுத்து பெருமானுக்கு கொடுக்கின்றார். தன் திருமணத்தன்றே அடியவருக்காகவும் அடியவராக வந்த பெருமானுக்காகவும் தன் தந்தைக்காகவும் கூந்தலையே தியாகம் செய்த பெண்மணி அவர். அன்று கேசத்தை களைந்தார், இன்று பாசத்தையும் பிறவி பயனையும் களைந்தார். அவர்தான் மானக்கந்திரனாரின் மகள். அவள் அந்த உடலை, கணவனினுடைய உடலை மறைத்து வைத்து ஆரூரர் பெருமானை வணங்கி வரவேற்கின்றார். ஆரூரர், நான் கரிகாமணரை பார்க்க வேண்டும் என்கிறார். அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று கூறுகின்றார். பரவாயில்லை, நான் அவரை பார்க்க வேண்டும் என்கின்றார். உடனே அங்கு சென்று கரிகாமநாயரை காட்டுகின்றார்கள். அங்கே அவர் உடலெல்லாம் சரிந்து இறந்து கிடக்கின்றார். அதை பார்த்த ஆரூரர், ஐயோ நான் கெட்டேன் என்று உடைவாளை உருவிக்கொண்டு தன் உயிரை தானே மாய்த்துக் கொள்ள எத்தனிக்கிறார். பகையும் சினமும் கரிகாமநாயனாருக்கு தன்னாலே ஏற்பட்டது. தானே அவருடைய உயிரை கொள்வதற்கு கூற்றுவனாக ஆகிவிட்டேனே, அவருடைய உயிர் பிரிவதற்கு நானே காரணமாகி விட்டேனே என்று நினைத்து தன்னுடைய வாளை எடுத்து தன் உயிரை மாய்க்க எண்ணுகிறார். அப்பொழுது கரிகாமநாயனாருக்கு உயிர் வந்து அந்த உடைவாளை உருவி கீழே போட்டுவிட்டு அவருடைய திருப்பாதத்தை பணிகிறார். இச்செயல் அடியாரின் மீது அளவில்லாத பக்தியையும் மதிப்பையும் மரியாதையையும் காட்டுகின்ற மிக அற்புதமான செய்தியாகும். இதே போன்று சேரமான் பெருமாள் நாயனார் என்ற ஒரு தோழர் இருந்தார் என்று கூறினேன் அல்லவா? அவரை பார்ப்பதற்காக ஒரு சமயம் அவிநாசிக்கு வந்து கொண்டிருக்கின்றார். அந்த அவிநாசி தலத்திலே ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை, ஒரு வீட்டிலே அழுகை குரல் கேட்கின்றது. மற்றொரு வீட்டிலே மங்கள நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. அப்பொழுது அங்கு இருப்பவரை கூப்பிட்டு கேட்கின்றார், என்ன நடக்கின்றது என்று. இந்த வீட்டிலே 2 பிள்ளைகள் இருந்தார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு குளத்திலே குளிக்க சென்றார்கள். அப்பொழுது இந்த இருவரில் ஒரு பிள்ளையை முதலை விழுங்கிவிட்டது. மற்றொரு குழந்தைக்கு தான் பூணூலிடும் மங்கள நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார்கள். அப்படியானால் முதலை வாயிலிருந்து அந்த குழந்தையை மீட்டெடுத்த பின்புதான் அவிநாசி தலத்திலே உறையும் அப்பெருமானை நான் வழிபடுவேன் என்று சபதம் எடுத்துக் கொண்டு எச்சான் மகிழ்ந்தேன் என்று பதிகம் பாடுகின்றார். அதிலும் 7வது பாடலிலே உரைப்பார் உரை என்று பாட, கரைக்கான் பிள்ளையே முதலையே பிள்ளை கரைச்சொல்லு காலனையே என்று பதிகம் பாட, முதலை வாயிலிருந்து பிள்ளை வருகிறது. அதுவும் எப்படி வருகின்றது?
2 ஆண்டுகளுக்குண்டான வளர்ச்சியும் பொலிவும் பெற்று பிள்ளை வருகின்றது. காக்கர் மதலை விழுங்கிய முதலை காஞ்சிடத் தோன்று நாவலனே என்று சிவப்பிரகாசர் கூறுகின்றார். இப்படி முதலை வாயிலிருந்து பாலனை மீட்டெடுக்கின்றான். விடமுண்ட பாலனை அப்பூரியடிகளாரினுடைய மகனை மீட்டு முதலை வாயிலிருந்து பாலகனை மீட்டெடுத்தார் ஆரூரர் பெருமான். எதை காட்டுகின்றது? போன உயிரையும் இழந்த உயிரையும் மீட்டுக் கொண்டு வருகின்ற என்பதையே இது காட்டுகின்றது. என்று இப்படியாக பல தலங்களையும் வழிபட்டுக் கொண்டு வந்த சுந்தரர், பல தலங்களையும் வழிபட்டுக் கொண்டு வந்த ஆரூரர் பெருமான் இறுதியாக திருவஞ்சை களத்திலே வந்து சேருகின்றார். தலைக்கு தலை என்ற பதியம் பாட ஆரம்பிக்கின்றார். வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழித்தேன் என்று பதிகம் பாடுகின்றார். அப்பொழுது கையிலையில் இருந்து ஒரு வெள்ளை யானை வந்து ஆரூரர் பெருமான் அதில் அமர்ந்து கையிலை செல்கின்றார். அவருக்கு முன்னே சேரமான் பெருமாள் நாயனாரும் குதிரையிலே சென்று சேருகின்றார். தான் எனை முன்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே என்று பதிகம் பாடுகின்றார். அந்த பதிகத்திலே மண்ணுலகிலே பிறந்து நும்மை வணங்கி வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகு பெறுதல் வேண்டி என்கிறார். மண்ணுலகத்திலே பிறந்த அடியார்கள் எல்லாம் உன் பொன்னடியை வாழ்த்தி வணங்கினார் பொன்னுலகு பெறுதல் பின்னம் என்று கூறிக்கொண்டே கைலையை நோக்கி செல்கின்றார். விண்ணிலிருந்து வந்த ஒளி மீண்டும் மண்ணிலிருந்து கைலையை சென்றடைந்த அற்புதமான நிகழ்ச்சி. இந்த காட்சியை நான் காண முடியவில்லையே என்று ராமலிங்க அடிகள் அங்கலாய்க்கின்றார். வான்காண மாலயனும் இந்திரனும் மாதவரும் தான் காண இறையருளால் தனித்தவ யானையின் மேல் கோன்காண எழுந்தருள குலவியனின் கோலமதை நான் காண பெற்றிலனே நாவலூர் பெருந்தகையே என்று பதியம் பாடுகின்றார். சுந்தரர் பெருமானினுடைய பதிகச் சிறப்பை என்னென்று கூறுவது? உள்ளம் குளிரும் பொழுதெல்லாம் உவந்து கேட்கும் படிக்கும் தன்மையுடையது. நாவுக்கரசர் பெருமானும் சம்பந்தர் பெருமானும் இருந்த காலகட்டம் புறசமய சூழல் இருந்தது. அச்சூழலை விட்டு நீக்கிய பெருமை சம்பந்தர் பெருமானையும் நாவுக்கரசர் பெருமானையே சார். ஆரூரர் இருந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம். தமிழ் தொண்டும் சிவத்தொண்டும் தலை தோங்கி வளர்ந்த காலகட்டம் ஆரூரனுடையது. அதனாலேயே பல்லவ மன்னர்கள் கூட சைவனாக மாறினார்கள். அப்படி இருந்த அற்புதமான காலகட்டத்தில் தேனாய் திட்டிக்கும் தெள்ளமுதாய் ஆரூரர் பெருமானினுடைய பதிகங்கள் நம் செவியை வந்து அடைந்தது. சுந்தரனினுடைய பதிகங்கள் நாவுக்கரசரின் சம்பந்தரின் பதிகங்களுக்கு விளக்க உரையாகவும் கருத்துரையாகவும் இருந்தது. அது மட்டுமன்றி உயிர்த்தோழனாக இருந்த காரணத்தால் அன்புடன் பேசியும் விளையாடியும் நயந்து கூறியும் வன்கண்மையுடன் ஓடியும் இடித்து கூறியும் தாம் வேண்டுவனவற்றை கேட்கும் உரிமையுடனேயும் சிற்றின்பமே முற்றி பேரின்பமாக வருகின்ற நிலையுமே அவர்களுடைய பதிகத்திலே காண முடிகின்றது. இதனை ராமலிங்க அடிகள் தேன் தமிழ் அமிழ்தாம் உன் திருப்பாட்டை தினந்தோறும் நான் படிக்கும் பொழுது என்னை நான் மறந்தேன். நான் ஒன்றே ஊன் படிக்கும் உளம் படிக்கும் உயிர் படிக்கும் அனுபவம்தான் தனிக்கருணை பெருந்தகையே என்கின்றார். ஒரு சமயம் இவருடைய தோழரான சேரமான் பெருமாள் நாயனாருக்கு ஒரு வழக்கம். என்ன வழக்கம் என்றால், அவருடைய பூஜையினுடைய முடிவிலே இறுதியாக சிற்றம்பலத்திலே நலம் புரியும் பெருமானினுடைய சலங்கை ஒலி கேட்கும். வழக்கமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த ஒலி அன்று கேட்கவில்லையே, அன்று ஒரு நாள் கேட்கவில்லை. உடனே மிகவும் உள்ளம் வருந்தி, ஐயோ என்னுடைய பூசையிலே ஏதேனும் தவறு செய்து விட்டேனே என்று மனம் வருந்தி தன்னுடைய வாளை உருவி தன் உயிரை மாய்த்துக் கொள்ள எண்ணுகிறார். அப்பொழுது
முன்னிலும் அதிக ஒலி, சிலம்பொலி அங்கு கேட்கின்றது. இப்பொழுது பெருமான் தன் திருவாக்கால் கூறுகின்றார், பன்னார் இன்தமிழார் ஆரூரன் பதிகம் பாடினார். அந்த சுவையிலே நான் மறந்து இருந்து விட்டேன், வருவதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது என்று கூறினார். பெருமானையே மெய்மறக்க செய்த தமிழ் சுந்தரரினுடைய தமிழ் என்பது இதன் மூலம் தெரிகின்றதென்றோ. மேலும் ஒரு சமயம் திருவாலம்பொழில் இறைவனை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார். எப்படி? திருமழபாடிக்கு வர மறந்தனையோ என்கின்றார். ஐயோ என்று நினைத்து ஓடி திருமழபாடிக்கு செல்கின்றார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க செய்து மின்னார் செஞ்சடை மேல் மெழில் கொன்றை எறிந்தவனே, மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அண்ணே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேன்? என்னப்பா என்னை பார்த்து மறந்துட்டியான்னு கேட்கிற? உன்னை அல்லாமல் நான் யாரை நினைக்கப் போகின்றேன் என்று பெருமான் கூறுகின்றார். நீங்கள் எல்லாம் கேட்கலாம், எல்லா இடத்திலும் தானே, எல்லா தளத்திலும் தானே பெருமான் இருக்கின்றார், பிறகு ஏன் திருமழபாடிக்கு வா, திருவாரூருக்கு வா என்று சுந்தரர் பெருமானை கூப்பிடுகிறார்? சுந்தரரும் அருளாளர்களும் பல தலங்கள் தோறும் சென்று கும்பிடுகிறார்கள். திருநெல்வேலி நெல்லையப்பரை வணங்கினால் மட்டும் நமக்கு போதாதா? ஏன் பல தலங்களுக்கு நாம் செல்கின்றோம்? திருநெல்வேலியிலே என்னுடைய தந்தை இருக்கிறார், மதுரையிலே என்னுடைய மாமா இருக்கிறார், திருச்சியிலே என்னுடைய சித்தப்பா இருக்கிறார், கோவையிலே என்னுடைய பெரியப்பா இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் மதுரையில் இருக்கின்ற என்னுடைய மாமாவை பார்க்க போக வேண்டும் என்றார். இல்லை இல்லை, திருநெல்வேலியிலே தான் அப்பா இருக்கிறாரே, அவரை நீ பார்த்தாலே போதும், மாமாவை பார்த்ததற்கு சமம் என்று கூறினால் எப்படி இருக்குமோ அதை போன்றுதான் தலங்கள் தோறும் பெருமான் எழுந்தருளியிருக்கும் திருக்கோலங்கள் வேறு, அவனுடைய வடிவம் வேறு, நோக்கம் வேறு, அருளி செய்கின்ற அற்புதங்கள் வேறு. நான் திருமழபாடிக்கு வந்து பணிந்து விடுகின்றேன். நம்முடைய உடம்பிலே 5 விரல்கள் இருப்பதே நமச்சிவாயத்தை நமக்கு நினைவுபடுத்துவதற்காகத்தான் என்றோ. மற்றுப்பற்றென கின்றினின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் என்று நமச்சிவாய மந்திரத்தை ஓதுகிறார். அதிலே ஓவும் நாள் உணர் வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடைமே, நான் உன்னை மறந்த நாட்கள், என்னுடைய உயிர் போகின்ற நாட்களும் உணர்வழிந்த நாட்களும் பாடை மேல் நான் போகின்ற நாட்களுமாகத்தான் இருக்கும். உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே, உன்னை நான் மறந்ததை சொல்வதை மறக்காது என்று கூறுகின்றார். மற்றொரு பதிகத்திலே நம்மையே புகழ்ந்து இச்சை பேசிடும் என்ற பதிகத்திலே, புறவீர்கள் மனிதர்களை பாடாதீர்கள், வீரமே இல்லாதவனை வீமன் என்று நீங்கள் புகழ்ந்தாலும் சரி, ஒன்றுமே ஈயாதவனை பாரிவள்ளல் என்றாலும் சரி, இளமையே இல்லாதவனை காளை என்றாலும் சரி, பஞ்சமா பாதகங்கள் செய்வாரை சான்றோன் என்று நீங்கள் கூறினாலும் சரி, மனிதர்களால் ஆகக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லை, அவர்கள் ஒன்றும் தரமாட்டார்கள். திருப்புகலூர் இறைவனை வேண்டுங்கள், அமரர் உலகு ஆழ்வதற்கு யாரும் ஐயுறவு இல்லையே என்கின்றார். இதே போன்று திருநாகை காரோணத்தில் தனக்கு இன்னென்ன வேண்டும் என்று பட்டியலிடுகிறார். கத்தூரி கமன் சார்ந்து வேண்டும், காம்பினோட நேந்திரங்கள் வேண்டும், பொற்கட்டி அருள்வீர் எப்போது, நிறைதரும் உறைவீழி மிளரைதலில் யுத்தம் காத்தருளி செய்து எனக்கருளல் வேண்டும், காற்றனைய கடும்பர்மா ஏறுவதும் வேண்டும், கரிவிரவு நெய்சோறு வேண்டும் என்றெல்லாம் பட்டியலிட்டு இறைவனிடம் உரிமையாக கேட்கின்றார். இறைவனும் உரிமையாக தருகின்றார், இவரும் உரிமையாக கேட்கின்றார். என்ன பொருள்? ஆரூரர் பெருமான் தன் முனைப்பு நீங்கியவர், தன்னால் ஆகக்கூடிய காரியம் எதுவும் இல்லை. நடக்கின்ற ஒவ்வொரு செயலும், சித்தமும், எண்ணமும், சொல்லும், செயலும்
பெருமான் தான் என்பதிலே உறுதியான நம்பிக்கை உடையவர். அதனால்தான் ஆரூரன் கேட்டவற்றையெல்லாம் பெருமானும் நடந்து கொடுக்கின்றார். இந்த சுகபோகங்களை எல்லாம் கேட்ட சுந்தர பெருமான் உட்குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் நிலையாமை கருத்துக்களையும் நிறைய அவருடைய பதிகங்களிலே கூறியிருக்கிறார். இந்த மண்ணாவது திண்ணம், பாழ் போவது பிறவி கடல் என்கின்றார். இந்த உலக வாழ்க்கையானது நிலையில்லாதது என்பதற்கு ஒரே ஒரு வரி கூறுகிறார் என்றால், இந்த உலக வாழ்க்கை எப்படி என்றால் புல்லின் நுனி மீது சிறிய பனித்துளி இருப்பது போன்றதா. என்ன அழகான உவமை இது, என்ன அற்புதமான உவமை இது. உலக வாழ்க்கை புல் நுனியின் மீது பனித்துளி இருப்பது போன்றது என்பது நிலையாமை கருத்துக்களையே கூறிக்கொண்டிருக்கும் சமண பௌத்த மதங்கள் கூட இந்த ஒரே வார்த்தைக்காக ஆரூரர் பெருமானின் திருப்பாதம் தொட்டு வணங்க வேண்டும். அப்படி பல பதிகை சிறப்புகளை, இன்னும் பதிகை சிறப்புகளை கூறிக்கொண்டே இருந்தால் நேரமும் போய்கொண்டே இருக்கும். இறைவன் ஆரூரர் பெருமானுக்கு உணவளிப்பதிலே தாயாக இருக்கின்றார். கேட்பதையெல்லாம் கொடுப்பதிலே தந்தையாக இருக்கின்றார். தவறு செய்யும் போது திருத்துவதில் ஆசானாக இருக்கின்றார். வழிப்போக்கனாக இருந்திருக்கின்றார். வழித்துணையாக இருந்திருக்கின்றார். எல்லாமுமாக இறைவன் சுந்தரர் பெருமானுக்கு இருந்திருக்கின்றார். நாவுக்கரசர் பெருமான் கூறுவது போன்று, அம்மை நீ, அப்பன் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்ற எல்லா உறவுகளுமாக சுந்தரர் பெருமானுக்கு இறைவன் இருந்திருக்கின்றார். தொண்டனாகி பெரும் பணி பிடித்தார் நாவுக்கரசர் பெருமான். பிள்ளையாகி அரும் பணியாற்றினார் சம்பந்தர் பெருமான். அடியனாகி பேரிவாசக பெருமான். தோழனாகி இறையருளில் தோழ்ந்தார் சுந்தரர் பெருமான். விண்ணுலகிலே ஆளான சுந்தரராக மட்டுமே இருந்திருப்பானால் இத்தகையதொரு மேன்மையையும் மண்ணிலே பிறந்த நாம் இத்தகையதொரு பலனை அனுபவித்திருக்கத்தான் முடியுமா? ஆரூரனுடைய வாழ்வு அருவி நீர் போல் மேலிருந்து கீழ் நோக்கி பாய்ந்தது. அது அடியார் கூட்டத்தையே புனிதப்படுத்தியது, பெருமைப்படுத்தியது. விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாலம் அமைத்துக் கொடுத்தது. தோற்றம் முதல் இறுதி வரை பட்டை தீட்டப்பட்ட வைரமாகவே இருந்தது ஆரூரரின் வாழ்க்கை. அதனாலேயே சேக்கிழார் பெருமான் அவரை ஞான குருவாக கொள்கிறார். அவர் இசைவித்த வழியிலேயே காவிய மாளிகை அமைத்தார். அந்த காவிய மாளிகையிலே காவிய நாயகனாக சுந்தரர் பெருமானை அமர வைத்து நமக்கெல்லாம் சிவலோக வாயிலை திறந்தார். அந்த சிவலோக வாயிலை திறப்பதற்கு சுந்தரர் பெருமானே காரணம். ஞான குருவாக சேக்கிழார் சுந்தரரை கொண்டதால் ஒரு புராணம் மட்டுமல்ல, பல புராணங்களிலுமே சுந்தரனுடைய புராணம் கூறுகிறது. வந்த நம்பி, உடைய நம்பி, மாசிலா மரபின் வந்த வள்ளல், சென்றார் இடர்கடற்பார், அந்தமில் புகழ் ஆரால சுந்தரன், விண்கொழா பேரொழியான், துணங்கிய கல்வி மேலோன், விழுத்தவ வேந்தர், மேர்மலையின் மேம்பட்ட தவத்தான், ஒத்த நெறியில் நின்றார் இடர்களைவார் என்றெல்லாம் பல புகழுரைகளை சேக்கிழார் பெருமான் சுந்தரருக்கு அணிவித்து மகிழ்கின்றார். தவமும் தவமுடையார்க்கும் என்று கூறுகின்றது வள்ளுவம். சுந்தரர் பெருமானினுடைய பாதத்தை, அடியை, கடலை பணிவதற்கே முற்பிறவையில் தவம் செய்திருக்க வேண்டும் என்று சேக்கிழார் பெருமான் கூறுகிறார். பெற்றார்தம் கடல் பரவ அடியேன் முன்னை பிறவியில் செய்த தவம் பெரியதுமாக. சுந்தரனுடைய தாளை வணங்குவதற்கே பெரிய தவம் செய்ய வேண்டும் என்று சுந்தரர் பெருமானே சேக்கிழார் பெருமானே கூறினார் என்றார். ஒரு சிறு கருதியும் இல்லாத நான் இவ்வளவு நேரம் உரையாற்றியமைக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கியதற்கு யார் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, சிறுவயதிலேயே எழுத்து தமிழால் என்னுடைய பேச்சு தமிழுக்கு மெருகூட்டிய என்னுடைய
தாத்தா திரு கதிர்வேல் முருகன் அவர்களுக்கும், மேலும் பூவோடு கூடிய நாரும் மணக்கும் என்பார்கள். பூவாக இருந்து நாராக எம்மை போன்றவர்களை விட்டுச் சென்ற என்னுடைய பூட்டன் தாத்தா திரு ராமநாத அடிகள் அவர்களுக்கும் இந்நேரத்தை நன்றி செலுத்தி, கண்டறியாதன கண்டேன் என்பது போல் எனக்கு மிகவும் வியப்பாக இன்றைக்கு மதுரையிலிருந்து வந்திருக்கின்ற என்னுடைய ரேவதி அத்தை ராஜன் மாமா அவர்களுக்கும் இந்த நேரத்தை நன்றி தெரிவித்து, நல்லதொரு வாய்ப்பை எனக்கு நல்கிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.